பாஸ் ரசிகர்கள் எல்லாருக்குமே செப்டம்பர் மாதம் வந்துட்டாலே இனி எப்படா பிக் பாஸ் லான்ச்சிங் ப்ரோமோ வரப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அக்டோபர் 5ஆம் தேதி தமிழ் பிக் பாஸ் ஆரம்பிக்க இருக்கிறாங்க. சீசன் 9 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி அந்த கலந்துக்கிட்ட போட்டியாளர்கள் எல்லாரையுமே வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் சொல்லப்படுது. ஒரு 18லேருந்து 25 பேர் பக்கத்தில் செலக்ட் ஆகாங்க. ஆனால் அதுக்கு 500க்கும் மேற்பட்டவர்கள் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக குக் வித் கோமாளியில் கலந்துக்கிட்டு இப்போ கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிற உமரும் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த சீசன் 9ல் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதேமாதிரி குக் வித் கோமாளியில் இப்போ இருக்கிற ஷபானா, அதாவது செம்பருத்தி சீரியலில் பார்வதி அப்படின்ற ஒரு கேரக்டரில் கலக்குனவங்க தான் ஷபானா. அவங்களும் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மதுரை முத்து அப்படின்னாலே அவருடைய அந்த ஜோக் அப்படின்றது, கடி ஜோக் அப்படின்றது எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவரும் இந்த சீசன் 9ல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாக்கியலட்சுமி சீரியலில் நடித்த நேஹா, அதாவது லாஸ்ட் சீசனில் கூட விஜய் விஷாலுக்காக குடும்ப உறுப்பினராக உள்ளாடி வந்திருப்பாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டாக. அதனால அவங்களும் இந்த சீசனில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் ஹீரோவாக வந்து கலக்குன வினோத் பாபுவும் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த சீசனில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து விஜய் டிவி பிரபலங்களாக தான் இருக்காங்க. இன்னும் விஜய் பார்வதி அவங்கள பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னன்னாலும் முகத்துக்கு நேராக பேசக்கூடியவங்க, எதுனாலும் ஓப்பனாக பேசக்கூடியவங்க. அவங்க வந்தால் எப்படி இருக்கும் சீசன் 9 அப்படின்றத உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டரான சதீஷும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சொல்கிறது அப்படின்னா கூமாப்பட்டி ஃபேமஸ் ஆக்குன வாங்கோ அந்த தங்கப்பாண்டி தான் இங்கே வர இருக்காரு. இந்த சீசன் 9ல் கண்டிப்பாக அவரையும் செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றதும் மக்கள் கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க எல்லாரும் வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ஒரு சிலர் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் இந்த போட்டியாளர்களை பொறுத்து தான் அந்த சீசனே கலைக்கட்டும். லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் இல்லாத ஒரு சீசனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாக இருந்து லாஸ்ட் சீசனில். ஆனால் இந்த வாட்டி ஃபிசிக்கல் டாஸ்க்கும் அதே மாதிரி அந்த வீடு அப்படின்றது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக போட்டியாளர்களும் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர்களாக தான் உள்ளாடி இருக்க போகிறாங்க அப்படின்றதும் தெரிய வருது. நீங்கள் யாரெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.